மருதமலை கிராமத்தின் எல்லை சாலையில் ஒருவன் உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருந்தான். அவன் கண்களில் மரண பயம். அவன் காதுகளில் ஒலித்தது ஒரே ஒரு சத்தம், குதிரை கால் சத்தம். டக் டக் டக். அவன் திரும்பி பார்த்த அந்த நொடி மின்னல் வானத்தை கிழித்தது. கருப்பு குதிரை மீது கையில் அரிவாளுடன் ஒரு உருவம் நின்றிருந்தது. அந்த இரவு கருப்பண்ணசாமி மீண்டும் வந்திருந்தார். சென்னையில் இருந்து வந்தவன் அருண். பேய், சாமி, அதிசயம் எதையும் நம்பாதவன். ஒவ்வொரு மர்மத்துக்கும் பின்னாடி ஒரு மனிதன் இருப்பான். அது அவனுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த கிராமம் வேற மாதிரி இருந்தது. இங்கே மக்கள் பேசும்போதும் பயந்தார்கள். இரவு பற்றி கேட்டாலே நடுங்கினார்கள். கிராம எல்லையில் இருந்தது அந்த பழைய கோவில். காற்றில் ஆடிய சிவப்பு துணிகள், மழையில் நனைந்த குதிரை சிலைகள், எல்லாமே ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அப்போது மல்லிகா சொன்னாள், இரவு 12 மணிக்கு பிறகு வெளியே போகாதீங்க. அருண் சிரித்தான். ஆனால் மல்லிகாவின் கண்களில் இருந்த பயம் மட்டும் பொய்யாக தெரியவில்லை. அன்று இரவு அருண் முழு கிராமத்திலும் கேமரா வைத்தான். இன்று உண்மை தெரியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் இரவு 1 மணிக்கு கேமரா திரைகள் திடீரென நடுங்க ஆரம்பித்தன. நாய்கள் அலறின. காற்று சத்தமாக ஊதியது. பிறகு அந்த சத்தம் டக் டக் டக். குதிரை மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி கேமரா முன் கருப்பண்ணசாமி நின்றிருந்தார். பழைய பதிவுகளை பார்த்த அருண் ஒரு விஷயத்தை கவனித்தான். இறந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. ஒருவன் கொலைகாரன், ஒருவன் திருடன், மற்றொருவன் பெண்களை ஏமாற்றியவன். அப்போதுதான் அருணுக்கு ஒரு கேள்வி வந்தது. இது சாதாரண கொலையா, இல்லை தீர்ப்பு கொடுக்கிறாரா யாராவது? அருணின் கனவுகள் மாற ஆரம்பித்தன. ஒரு தீ விபத்து, அழும் மக்கள், எரியும் கோவில். அந்த இரவில் பல வருடங்களுக்கு முன் நடந்த உண்மை மெதுவாக அவன் கண்முன் திறந்தது. இந்த கிராமத்தை அழித்த அந்த தீக்கு காரணம் அவனுடைய அப்பாதான். அருண் கோவிலுக்குள் நுழைந்தான். யார் நீ என்று அவன் கத்தினான். அந்த நேரம் கோவில் மணி தானாக அடித்தது. மின்னல் வெளிச்சத்தில் கருப்பண்ணசாமி மெதுவாக முன்னே வந்தார். மனிதனா, ஆவியா? அருணால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கோவிலின் கீழே இருந்த ரகசிய அறையில் அருணின் அப்பா உயிருடன் இருந்தார். பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மை அந்த இரவு வெளிவந்தது. அப்பா நடுங்கிய குரலில் சொன்னார், கருப்பண்ணசாமி உண்மையா இருக்காரு. அடுத்த நொடி வெளிச்சம் அணைந்தது. ஒரு அலறல் சத்தம். மீண்டும் வெளிச்சம் வந்தபோது அருணின் அப்பா இறந்து கிடந்தார். கதவுக்கு வெளியே ரத்தம் படிந்த அரிவாள். தூரத்தில் குதிரை கால் சத்தம் மெதுவாக மறைந்தது. அந்த இரவுக்கு பிறகு அருண் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பித்தான். இந்த உலகத்தில் சில உண்மைகளுக்கு விளக்கம் இருக்காது.